சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக அடுத்த நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். எவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன சொல்லி அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கலாம். நுவரெலியா கொத்மலையில் 100 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து 21 பேர் உயிரிழப்பு. வீதியை விட்டு விலகி பேருந்து சுமார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 21 பேர் உயிரிழந்தனர். குறைந்தது 57 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று தெரிய வருகிறது. நுவரேலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை இரம்பொடை கெரட்டில் எல்ல பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 10:30 மணியளவில் கதிர்காமத்திலிருந்து மகியங்கனை ஊடாக குருநாகலுக்கு பயணமானது. இந்த நிலையில் அதிகாலை 4:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தெரிவித்தார். நீண்ட தூரம் வாகனத்தை செலுத்தி வந்த சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்த பயணி கூறினார். ஏனெனில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்வதற்கு முன்பதாக கடைசி நேரத்தில் சாரதி பிரேக் போட்டார் எனவும் அவர் கூறினார். விபத்தின் போது பேருந்தில் 78 பயணிகள் இருந்தனர் என்று கூறப்படுகிறது. 5 பெண்கள் உட்பட 21 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் சாரதியும் உள்ளடங்குவார். இந்த விபத்தில் காயமடைந்த 57 பேர் உடனடியாக கொத்மலை பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இவர்களில் 22 பேர் வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் நடந்த இடத்தை பார்வையிட்ட சபாநாயகர் ஜஜத் விக்ரமத்தன, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். அத்துடன் விபத்து தொடர்பில் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். விபத்து தொடர்பில் விசாரிப்பதற்கான தனியான குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை வெளிமடையில் நேற்று முன்தினம் இரவு தனியார் பேருந்து பள்ளத்தில் விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். 20 பேர் காயங்களுக்கு உள்ளாகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறும் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாட்டு பத்திரிகையில் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக இருக்கிறது. குழந்தையை காப்பாற்ற தன்னுயிர் ஈர்த்த தாய் என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி. அந்நிய திகனத்தில் நெகிழ்வு சம்பவம். நுவரெலியா கொத்மலையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் தனது குழந்தையை காப்பாற்ற போராடிய தாயின் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பிரபலமாகின. 45 வயதான அந்த தாய் தனது 9 மாத குழந்தையை பிடித்து கொண்டு அதை காப்பாற்ற போராடிய தருணம் மனதை உருக்குவதாக பதிவாகி இருந்தது. எனினும் குழந்தையும் தாயும் மீட்கப்பட்டு நுவரெலியா பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். காப்பாற்றப்பட்ட குழந்தை உடல் நலத்துடன் இருக்கிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனினும் குழந்தையை காப்பாற்ற போராடிய தாய் உயிரிழந்து விட்டார் என்று அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தெரிகின்றன. அந்நிய தினமான நேற்று தனது குழந்தை பேருந்தில் நசிந்து விடாதவாறு காப்பாற்றுவதற்காக அந்த தாய் போராடும் காட்சி பார்ப்போரின் மனதை உருகச் செய்தது என்கின்றவாறும் ஒரு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கிறது. மரணமானவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு என்கின்றவாறும் ஒரு செய்தி. விபத்துக்களை தடுப்பதற்கு நிரந்தர திட்டம் தயாராகிறது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி. தமிழின படுகொலை நினைவு தூவி கனடாவில் நேற்று முன்தினம் திறப்பு. முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் அரசு முன்னிலையில் உள்ள சபைகளில் அவர்களுக்கு ஆதரவு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஈழநாட்டு பத்திரிகையில் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய முன்பக்க செய்திகளை பார்த்தால், தமிழின அழிப்பை மறுத்தால் கனடாவில் இடமில்லை, பிரம்டன் மேயர் பட்ரிக் பிரவுன் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தமிழின அழிப்பை மறுத்தால் கனடாவில் இடமில்லை, பிரம்டன் மேயர் பட்ரிக் பிரவுன். இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெறவில்லை என கூறுபவர்களுக்கு கனடாவில் இடமில்லை, மீண்டும் கொழும்புக்கே செல்லுங்கள் என கனடாவின் பிரம்டன் மேயர் பட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் என்று பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. கனடாவில் தமிழர் இனவழிப்பு நினைவு தூவி திறப்பு விழாவில் நேற்று முன்தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் தமிழர்கள் இனவழிப்பின் அளவை மறக்கக்கூடாது. ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை இழிவுபடுத்தவும் தாக்கவும் அவர்கள் முயன்றனர்.
இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்ல, உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதல் இது. இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை, கனடாவில் இடமில்லை, கொழும்பிற்கு திரும்பிச் செல்லுங்கள். மேலும் தமிழர் படுகொலை நெவுத்தூவி என நகரத்தில் உருவாக்கியுள்ளமை குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன். ஆனால் இன்னமும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன. தமிழர் இனவழிப்பு நெவுத்தூவியை நிர்மாணிப்பதில் தான் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம் என்றார் என்று அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழின அழிப்பு நெவுத்தூவி கனடா பிரம்டன் நகரில் திறப்பு. இலங்கையில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் நினைவாக அமைக்கப்பட்ட தூவி கனடா பிரம்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்டதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை விரிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கனடாவில் பிரம்டன் நகரின் சிஹவுசி பொது பூங்காவில் நேற்று முன்தினம் 4.8 மீட்டர் உயரத்தில் உள்ள குறித்த உருக்கு நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது. உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும், ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த நினைவு சின்னம் அரசியல் பிரபலங்கள் மற்றும் பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்களின் பிரசன்னத்துடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு இது ஒரு வரலாற்று தருணமாக மாறியிருக்கிறது. மே 18 தமிழின அழிப்பை நினைவுகூரும் நாளாக கனடிய பாராளுமன்றம் 2022 ஏகமனதாக அங்கீகரித்த பின்னணியில் இந்த நினைவுத்தூவியின் கட்டுமான பணிகளின் நிறைவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை வடிவமைப்பதற்கு போட்டியில் பல்லாயிரக்கணக்கான வடிவமைப்புகள் வந்தன. எனினும் இறுதியில் ஒரு வடிவமைப்பு சில திருத்தங்களுடன் வடிவமைப்புக்கு கனடிய தமிழர்களின் தேசிய பேரவையால் முன்மொழியப்பட்டு நகரசபையால் அங்கீகரிக்கப்பட்டது. தமிழர்களின் தேசிய பேரவையால் முன்மொழியப்பட்டு நகரசபையால் அது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நினைவு சின்னத்தை சுற்றியுள்ள தூண்கள் யாவும் 1948 அங்கே சுதந்திரம் பெற்றதிலிருந்து தமிழர்கள் மீது நடாத்தப்பட்ட வன்முறைகளுக்கு அடையாளமாக உள்ளன. அதன் நடுவில் உள்ள கரங்களுடனான உருக்கு சின்னம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பேரவலத்தை நினைவு கொள்ள வைக்கின்றது. இந்த நினைவு சின்ன நிர்மாணத்தை ஆரம்பம் முதல் எதிர்த்த இலங்கை அரசாங்கம் கனடாவில் உள்ள தனது உயர்ஸ்தானிகளாலயம் மூலம் ராயந்திர அழுத்தங்கள் மற்றும் மிரட்டல்களை விடுத்ததுடன் இது தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கப்படக்கூடாது எனவும் எச்சரித்திருந்தது. இனப்படுகொலை நினைவு சின்னம் என பெயரிடுவதால் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறை சிதையும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தற்போது திறந்து வைக்கப்பட்ட வரலாற்று தருணம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. 29 வயது இளம் குடும்பஸ்தர் சுழிபுரத்தில் மரணம். திருமணம் நடைபெற்று ஒரு மாதத்தில் துயரம். சுழிபுரத்தில் திருமணம் நடைபெற்று ஒரு மாதமே ஆன இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் மரணம் அடைந்திருக்கிறார். இதில் சுழிபுரம் மேற்கைச் சேர்ந்த பரம்சோதி சதீஷ் வயது 29 என்பவரே மரணம் அடைந்தவர் ஆவார். இவருக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. நேற்று முன்தினம் உறவினர் ஒருவர் வழங்கிய விருந்துக்கு இரவுகளை சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய நிலையில் தொடர்ந்து வாந்தி எடுத்துள்ளார். இதனையடுத்து இவர் சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணம் அடைந்துள்ளார். உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனையில் மாரடைப்பால் மரணம் சம்பவித்ததாக அறிக்கையிடப்பட்டது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் வாரம் உணர்வுபூர்வமாக ஆரம்பம். கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் வாரம் நேற்று உணர்வுபூர்வமாக தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஆரம்பம் ஆகியது. இதன் ஒரு அங்கமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழின அழிப்பு வாரத்தினை முன்னிட்டு மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நல்லூர் தியாக தீபம் நினைவிடம் முன்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை உணர்வுபூர்வமாக ஆரம்பமாகியது என்றும், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்தார். நேற்று ஆரம்பமாகிய தமிழின அழிப்பு வாரம் எதிர்வரும் 18/5/2025 நிறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் நீர்வேலியில் வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மரணமடைந்துள்ளார். இதில் கோப்பாய் வைத்தியசாலையில் சிற்றூழியராக பணியாற்றுபவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. நீர்வேலி தெற்கு பூதர்மட ஒழுங்கு என்ற முகவரியைச் சேர்ந்த குணரத்னம் குணாதரன் வயது 41 என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். குறித்த நபர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாந்தி எடுத்துள்ளார். இந்நிலையில் உறவினர்கள் அவரை கோப்பாய் வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
அவர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதய நோய் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. ஓமந்தையில் விபத்து, ஒருவர் பலி. ஓமந்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வவுனியா யாழ்ப்பாணம் மீது ஹெப்பண்டி ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததாக ஒரு செய்தி. அதே போன்று ரயில் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம். பழையிலும் சம்பவம். பழையில் புகரதம் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். நேற்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றதாக ஒரு செய்தி. கொத்மலையில் 350 அடி பள்ளத்தில் பேருந்து விழுந்து விபத்து, 22 பேர் பலி. அதை பார்த்த செய்தி. இலங்கை தமிழ்சு கட்சி ஆட்சியமைக்கு ஒத்துழைப்பு, சித்தார்த்தன் தெரிவிப்பு. உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழ்சு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். அதே போன்று தமிழரசு கட்சி சில சபைகளை விட்டுக் கொடுத்து ஏனைய தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்குரிய வழிவகைகள் தொடர்பில் ஆராய்வதாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் குறிப்பிட்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவருடன் இலங்கை தமிழ்சு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம். சுமந்திரன் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பை அடுத்து தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஊடகங்களுக்கு இந்த விடயங்களை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனின் இல்லத்தில் நேற்று காலை குறித்த சந்திப்பு நடைபெற்றது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. மாநசபை தேர்தலை அனுர அரசு நடத்தாது மஹிந்த தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அரசாங்கம் மாநசபை தேர்தலை வெகு விரைவில் நடத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. சமகால அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக நிலவரம் குறித்து ஆராயப்பட்டது. இதன்போதே இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்துக்கு எதிர்மறையானதாக உள்ளதால் புரிதொரு தேர்தலை நடாத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் தற்போது எடுக்காது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் என்றும் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. கொத்மலை விபத்தில் தன் உயிரை கொடுத்து குழந்தையை காப்பாற்றிய தாய். கொத்மலையில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தாயொருவர் தனது உயிரை கொடுத்து குழந்தையை காப்பாற்றிய நிகழ்ச்சியான சம்பவம் தொடர்பிலே சமூக ஊடகங்களில் பலரும் பகிர்ந்து வருகின்றார்கள். குறித்த பேருந்தில் தாய், தந்தை, 9 மாத கைக்குழந்தை உட்பட 3 பிள்ளைகள் பயணித்துள்ளனர். பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தின் அடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் கூட அந்த தாய் தனது வலியை கூட பொருட்படுத்தாமல் தனது குழந்தையை கட்டி அணைத்தபடி கையில் தாங்கிக் கொண்டு குழந்தையை காப்பாற்ற தவிக்கும் காணொளி அன்னைய தினமான நேற்று நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் தாய், தந்தை இருவரும் உயிரிழந்த நிலையில் 9 மாத குழந்தை உட்பட 3 பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய பலம்புரியினுடைய முன்பக்க செய்திகள். தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், மரணமானவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு. கொத்மலையில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி நிதியத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ரயில் மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட யாழ்ராணி ரயில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணியளவில் பளை கச்சாய்வழி புகையிரத கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழின படுகொலை நடக்கவில்லை என்போருக்கு கனடாவில் இடமில்லை. பிரம்டன் நகர முதல்வர் தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், அரசியல் கைதி சிறை மாற்றம் இன்று தீர்மானம் அறிவிக்கப்படும். கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்து தமிழில் பேசி நடித்ததில் மகிழ்ச்சி. தென்னிந்திய நடிகர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னாரில் யானைகளால் தென்னை மரங்கள் அழிப்பு என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை அரசு விரைவில் நடத்தாது மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி. முட்டையின் விலை வீழ்ச்சி என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பல வருடங்கள் கண்காய்வு அறிக்கையை சமர்ப்பிக்காத புகையிரத திணைக்களம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், டெங்கு சிக்கன்குனியா பரவல் சுகாதார அமைச்சு விசேட திட்டம். டெங்கு அபாய வலயத்தின் மட்டக்களப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மாணவியின் பெற்றோர் விசாரணை.
அதிகாரிகளுடன் பிரதமர் சந்திப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. நாங்கள் விரிவாக அந்த செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ஆசிரியரின் பாலியல் துன்புறுத்தலை தொடர்ந்து தவறான முடிவு எடுத்து உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தும் போலீஸ் அதிகாரிகளை பிரதமர் ஹரிணி அமரசூரிய சந்தித்தார். இந்த சந்திப்பு பிரதமர் பணிமனையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜ போல்ராஜ் மற்றும் பல அதிகாரிகள் பங்கேற்றனர். இதன்போது சிறுமியின் மரணத்திற்கு காரணமாக கூறப்படும் பாடசாலை தனியார் கல்வி நிலையத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து விரைவாக நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என போலீசாருக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். சம்பவம் பதிவான தருணத்திலிருந்து பொருத்தமான நடைமுறை உரிய முறையில் பின்பற்றப்படுவார்கள் என மதிப்பிட்டதாக கல்வி அமைப்பு தற்போது ஒரு உள்ளக விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இது போன்ற சம்பவங்களுக்கு பதிலளிப்பதற்கு பொறுப்பான அரச நிறுவனங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சிறுவர் நல மருத்துவ நிபுணர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. பிரபல சிங்கள நடிகை கைது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பள்ளத்தில் விழுந்தது பஸ், ஒருவர் பலி, 20 பேர் காயம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. மனநலம் பாதிக்கப்பட்டவர் தாக்கியதில் முதியவர் பலி என்கின்றவாறும் ஒரு செய்தி. மனநலம் பாதிக்கப்பட்டவர் பொல்லால் தாக்கியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். காலி நாகொடை ஹம்மெத் தேகொடையில் நேற்று முன்தினம் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதில் அதே இடத்தைச் சேர்ந்த 83 வயது நபரே உயிரிழந்தார் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாட்டு பத்திரிகையில் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், அம்ஷிகாவுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டம், என் மௌனம் என் குற்றம் அல்ல, உன் செயல்தான் குற்றம் என்கின்றவாறும் ஒரு செய்தியோடு இந்த அம்ஷிகாவின் நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சனையை பற்றி யாரும் விளங்கப்படுத்த தேவையில்லை, ஆதம்பா எம்பி சொல்கிறார் என்கின்றவாறு ஒரு செய்தி. கடலில் இடம்பெறும் திருட்டை இல்லாதொழிக்க வேண்டும், அம்பாறை மீனவர்கள் அவசர கோரிக்கை என்கின்றவாறு ஒரு செய்தி. இந்தியாவுக்கு எதிரான போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் என்கின்றவாறு ஒரு செய்தி. போர் நிறுத்தம் அமுல், காஷ்மீரில் இயல்பு நிலை காணப்படக்கூடியதாக இருக்கிறது என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழின படுகொலை தூபி வரலாற்றின் முக்கிய தருணம், கனடா நீதி அமைச்சர் ஹரி என்கின்றவாறு புகைப்படத்தோட ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஓமந்தி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, எங்களின் பிராந்தியத்தை இந்தியா வழிநடத்த வேண்டும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி. கொழும்பு மாநகர சபை சஜித் தரப்பை ஆதரிக்கும் முடிவு இன்னமும் இல்லை, பொதுஜன பெரமுன கட்சி தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. பாதாள உலக குழுவை சேர்ந்த 10 பிரபலங்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் என்கின்றவாறும் இறுதிப்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய பிரதான செய்தி, பள்ளத்தில் பாய்ந்தது பேருந்து, 23 பயணிகள் பலி. நுவரெலியா கொத்மலை பகுதியில் கோரம். நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கிரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 23 பேர் பலியாகினர். மேலும் பேருந்து சாரதி உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கொத்மலை, கம்பளை, நாவலப்பட்டி மற்றும் நுவரெலியா வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கனடா பிரம்டன் நகரில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி திறப்பு, அதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திதான். தமிழர்களின் இனப்படுகொலையை மறுதளிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என்கிற செய்தி. கனடாவில் தமிழர் இனவழிப்பு நினைவு தூவியை நிர்மாணிப்பதில் தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் நினைவு தூவி திறப்பு விழாவில் கருத்து வெளியிட்டார். நாங்கள் தமிழர்கள் இனவழிப்பின் அளவை மறக்கக்கூடாது என அவர் தெரிவித்தார் என்றும், இதனை மறுதளிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என்று அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி. இனி ஒருபோதும் போர் வேண்டாம், வல்லரசுகளிடம் புதிய பாப்பரசர். போர் இனிமேல் வேண்டாம் என புதிய பாப்பரசர் லியோ வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வத்திக்கானில் தனது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதத்தின் போது உலக வல்லரசுகளுக்கு அனுப்பிய செய்தியில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். உக்ரைன் போரில் நீடித்த அமைதி வேண்டும், காசாவில் போர் நிறுத்தம் வேண்டும், அதேபோல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சனிக்கிழமை ஒப்பந்தத்தை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அடுத்த வாரம் மே 18 அன்று புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெறும் ஒரு திருப்பலியின் போது பாப்பரசர் லியோ முறையாக பதவியை ஏற்றுக்கொள்வார். முன்னதாக வத்திக்கான் நகரில் இடம்பெற்ற 2 நாள் மாநாட்டை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவர் பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி. விபத்தில் பலியானவர்களுக்கு குடும்பங்களுக்கு 10 லட்சம் நஷ்ட ஈடு, அது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. ரயில் மோதி பழைவாசி பலி, விற்பனைக்கு வருகிறது ஆணையரவு உப்பு, அமைச்சர் சந்திரசேகர் தகவல். ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்பட உள்ளதாக கடற்றொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் என்றும் இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது, ஆணையரவு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பானது கடந்த காலங்களில் ரஜ் என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது. உடனடியாக நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பழைய பெயரிலேயே விநியோகிக்கப்பட்டது. அதனை மாற்றுவோம் என கூறியிருந்தோம். சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற அரசாங்கம்தான் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். நாங்கள் அன்று கூறியது போல் தற்போது ஆணையரவு உப்பு என்ற பெயரிலேயே உப்பு விநியோகிக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் உப்பின் விலை அதிகரித்துள்ளதால் தற்போது மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி எதிர்வரும் காலங்களில் உப்பின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வடக்கு கிழக்கு சபைகளில் கூட்டாட்சி பேச்சு அரசாங்கம் தெரிவிப்பு என்கிற செய்தி. வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டாட்சி ஏற்படுத்துவது குறித்து தேசிய மக்கள் சக்தி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்த வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் என்றும் அந்த செய்தி. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதை தடுப்பதை கூறி அதிகாசனம் எடுத்த தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு சித்தார்த்தின் தெரிவிப்பு. ஆட்சி அமைப்பதற்காக பேரம் பேச போவதில்லை தமிழ் கட்சி செயலாளர் சுமந்திரன் என்கிற செய்தி. வாந்தி எடுத்த வைத்தியசாலை ஊழியர் மரணம். கோப்பாய் வைத்தியசாலையில் பணிபுரியும் சிற்றூழியர் ஒருவர் வாந்தி எடுத்த நிலையில் உயிரிழந்துள்ளார் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரனுடைய செய்திகளை பார்க்கலாம். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ரயிலுடன் மோதி குடும்பஸ்தர் சாவு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. விபத்தில் இறந்தோரின் குடும்பத்துக்கு ரூபாய் 1 மில்லியன் என்கின்றவாறும் இது ஈழநாட்டு பத்திரிகையில் நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. அரசியல் கைதி கிருபாகரனை மகசின் சிறைக்கு மாற்றுங்கள், கஜேந்திரகுமார் எம்பி அழுத்தம் என்கின்றவாறு ஒரு செய்தி. முள்ளிவாய்க்கால் வாரத்தை குழப்ப வலிவடக்கு மக்களின் காணிகளில் கோலாகல வெசாக் களியாட்டங்கள், பெருமெடுப்பில் இராணுவ ஏற்பாடு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இனப்படுகொலையை மறுப்போர் கனடாவை விட்டு வெளியேறுங்கள், பிரம்டன் நகர மேயர் திட்டவட்டம் என்கின்றவாறு ஒரு செய்தி முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. அதிக ஆசனங்கள் எமக்கே ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்குக, தமிழரசு கட்சியின் செயலர் சுமந்திரன் கோரிக்கை என்கின்றவாறும் ஒரு செய்தி. கனடாவில் நினைவு தூபி மீளெழுச்சியின் வலிமை, ஹரி ஆனந்த சங்கரி தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. பதவியில் இருந்து விலகினார் மின்சார சபை தலைவர். இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலப்பிட்டிய பதவியில் விலகியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அரசாங்கம் அதை மறுத்துள்ளது என்கின்றவாறும் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நிரந்தர பாதசாரி கடவை அமைக்கப்பட வேண்டும் ஜிப்ரிகோ கோரிக்கை என்கின்றவாறும் ஒரு செய்தி. வெசாக்கை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி. மாணவனை தாக்கிய ஆசிரியருக்கு மறியல் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், வாக்களிப்பதை தவிர்த்த 10 லட்சம் வாக்காளர்கள் என்கின்றவாறு ஒரு செய்தி. நிதி மோசடி நடிகை கைது செய்யப்பட்டுள்ளார். சிறை கைதிகளை சந்திக்க வாய்ப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி. வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலை கைதிகள் பார்வையாளர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்கின்றவாறு ஒரு செய்தி. பொல்லால் தாக்கி ஒருவர் கொலை என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இலவச குத்தகை அடிப்படையில் வாழைச்சேகைக்கு அரச காணி, புது குடியிருப்பில் முன்மாதிரி நடவடிக்கை என்கின்றவாறு ஒரு செய்தி. நெடுந்தீவில் மின்தடை, நோயாளர்கள் அவதி. தொழில்வாண்மை விருத்தியும் மன அழுத்த நிர்வாகிப்பும் தாதியருக்கு அவசியம். இன்று மே 12 சர்வதேச தாதியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்றவாறு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. வாந்தி எடுத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு, இது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அனலிதீவு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை முகாம் என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி.
10வது மாடியிலிருந்து விழுந்தவர் உயிரிழப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வலிகள் சுமந்த வாரத்தை அனுஷ்டிக்க தயாராகுங்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் கோரிக்கை என்கின்ற மாதிரி ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் உதயன் பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய வலம்புரி பத்திரிகையின் முக்கியமான உட்பக்க செய்திகளை. வலம்புரியுடைய உட்பக்க செய்திகளை பார்த்தினால், கொத்மலை பேருந்து விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தர 1 மில்லியன் உதவி என்பது செய்தி. பிரதமர் ஹரணிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாகவும் உட்பக்க செய்திகள் காணப்படுகின்றன. இத்துடன் நாங்களும் பத்திரிகைகளுடைய செய்திகளை நிறைவு கொண்டு வர போன்றோம். மீண்டும் மற்றொரு பத்திரிகைகள் செய்தியை சந்திக்கலாம். அதே போன்று அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.